தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் துளாராசிக்காரர்கள். இப்பயுமே அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன்ல, ஒரு 4 மாசமா அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த தடவை என்ன ஆக போகுது அப்படின்னா, 6இல் கிட்டத்தட்ட எத்தனை கிரகங்கள்? அது டிபேட் மாதிரி, நீயா நான் மாதிரி நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 5 நல்லது ஒரே ஒரு கெட்டது அப்படிதான் சொல்லணும். ஏற்கனவே நாங்கள்லாம் துளாராசிக்காரனுக்கு மட்டும் இப்படியா, யாரை தோணுனாலும் நீங்க தான் நல்லா இருப்பீங்கன்னு சொல்றாங்களேன்னு வேற கொஞ்சம் லைட்டா இருக்கு. துளாராசிக்காரங்களுக்கு நீங்கள்லாம் சொல்றீங்கடா, நான் எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுன்னு இருக்கு. ஸோ இந்த தடவை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, பங்குனி மாதம் இத்தனை கிரகங்கள். ஒரு விஷயம் சொல்லட்டுமா, ராசிநாதன் உச்சமடைந்திருக்கிறாரு, வேற என்ன வேணும்? பயங்கரமான நல்லதுகள்லாம் நடக்க போகுது. ராசியோ லக்னமோ உச்சமடைஞ்சிருக்கும் போது சொல்றதுக்கான விஷயமே இல்லை. பத்தாவதுக்கு 5ஆம் வீட்டு அதிபதியும் நல்லா இருக்காரு, எல்லாமே நல்லா இருக்கு. அது என்னதான் 12ஆம் வீட்டு அதிபதியாகவே புதன் இருந்தாலும் அவர் விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நீச்சமாகும் போது பெரிய விரயத்திலேருந்துலாம் தப்பிச்சுப்பீங்க. நிறைய பேருக்கு கல்யாணம் கை கூட போகிறது அப்படின்னு தான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு திருமணம் கை கூட போகுது, பொண்ணு பார்க்க போகிறீங்க, நிறைய பேர் லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க, அதன் மூலமாக ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்க போகிறது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கடன் வாங்குதல் மட்டும் கவனமாக இருங்க. 2 விடயம் இயங்கலாம். ஒன்று, இந்த தடவை 29ஆம் தேதிக்கு மேலே சனியோட பயிற்சி இருக்குது. நம்ம எல்லாம் சொல்லிட்டு ஆல்ரெடி சனி பயிற்சி பற்றி நம்ம வீடியோவும் போட்டாச்சு. இருந்தாலும் அப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, 6ஆம் இடத்திற்கு சனி போகிறார். 6ஆம் இடத்துல ராகு இருக்கு. இன்னொன்று சொல்லட்டுமா, 6ல் ராகு இருக்கிறது அப்படின்றது பிரம்மாண்டங்க. 6ல் ராகுவும் 12ல் கேதுவும் இருக்கிறது அப்படின்றது துளாராசிக்காரங்களுக்கு சூப்பர். என்ன கேட்டால் 6ல் ராகு இருக்கணுங்க. சத்ரு சம்ஹாரம் பண்ணுறதுக்கு ராகு வேணும். எவன் வந்தாலும் பார்த்துக்கிறேன்பான்னு சொல்கிறதுக்கு அங்கே ராகு வேணும். எதிரியெல்லாம் பார்த்து அழிப்பார் அவர். இது வரைக்கும் யாரெல்லாம் அவங்கள கஷ்டப்படுத்தாங்க. 10 வருஷமாக துளாராசிக்காரங்க நல்லா இல்லை. என்னதான் எல்லாரும் உருட்டினாலும் உண்மையை சொன்னால் 10-12 வருஷமாக நல்லா இல்லாத துளாராசிக்காரங்களுக்கு இப்போ தான் நியூ இயருக்கு அப்புறம் கொஞ்சம் பிளானட் அனுகிரகம் பண்ணி நல்லா இருக்கிற மாதிரியான தன்மையில் ஆரம்பிச்சிருக்கு. நல்லா இருக்கீங்க நிஜமா. நீங்கள் இல்லைன்னா சொன்னீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 3 வருஷம் உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது. சொல்லப்போனால் 30 வருஷம் நல்லா தான் இருக்க போகுது என்னை பொறுத்த வரைக்கும். இந்த 3 வருஷம் இன்னுமே நல்லா இருக்க போகுது. அப்போ இன்னும் வரலன்னா வரும். அதுக்குள்ளேயும் நல்லா இல்லை, அப்படி இல்லை, உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. எதுக்கு இந்த கமெண்ட் எல்லாம்? நான் நம்புறேன், யாரோ ஒத்தி நான் நம்புறேன் நீங்கள் நல்லா இருக்க போறீங்கன்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க. துளாராசிக்காரங்க சூப்பராக இருக்க போறீங்க. ஏன்னா கிரகத்துடைய அமைப்பு அப்படி. மே மாதத்துக்கு அப்புறம் குருவோட பார்வையில் வரீங்க, சுபத்துவப்பட போறீங்க. உங்களுக்கு குருவோட பார்வை, 3ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை, 5ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை. அந்த குருவோட பார்வை பெற்ற அந்த வீட்டுக்காரர் போயிட்டு 6ல் உட்கார்ந்துக்கிறது. அந்த 5ஆம் வீட்டு அதிபதிக்கு குரு பார்வை கிடைக்கிறது. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம்.